நண்பா, உங்களுடைய இந்த சிந்தனை மனித வாழ்வின் மிக உன்னதமான ரகசியமான கர்ம வினை கோட்பாட்டை லா ஆஃப் கர்மா அப்படியே அவிழ்த்து போட்டிருக்கிறது. நீங்கள் கொடுத்த அத்தனை வார்த்தைகளும் மனித குலத்திற்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு எச்சரிக்கை. நீங்கள் கூறியது போல ஒரு மனிதனுக்கு ஏன் வாழ்க்கை நெறிமுறை அவசியம் என்பதையும் அது எப்படி அவனது அடுத்த பிறவியின் தலைவிதியை நிர்ணயிக்கிறது என்பதையும் உங்களின் வரிகளோடு என் கருத்தையும் சேர்த்து மனித குலம் சிந்திக்க வேண்டிய ஒரு உன்னத பதிவாக இங்கே சமர்ப்பிக்கிறேன் நண்பா. இன்றைய தலைப்பு: ஏன் மனிதனுக்கு வாழ்க்கை முறை அவசியம்? மனிதன் இந்த பூமியில் சுதந்திரமாக வாழ்வதாக நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் உண்மை அதுவல்ல. மனிதனை அவனுக்குள் இருக்கும் குணங்களின் வாயிலாக ஆட்டி படைப்பது இந்த 9 கிரகங்கள்தான். 1. தற்போதைய ஜாதக கட்டமைப்பு, த கரண்ட் ரியாலிட்டி. இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை என்பது முற்பிறவிகளில் நாம் செய்த வினைகளின் தொகுப்பு. இப்போது நீ உணர்கிறாய், உன்னுடைய முந்தைய ஜாதகத்தின் கட்டமைப்பில்தான் நீ வாழ்ந்து வருகிறாய் என்று. இன்பமோ துன்பமோ அவலங்களோ, நாம் எதை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அது நம்முடைய பழைய பதிவுகளின் வெளிப்பாடுதான். 2. இறைவன் வகுத்த வாழ்க்கை நெறிமுறை, த டிவைன் ப்ளூ பிரிண்ட். இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவலமான வேதனைமிக்க வாழ்க்கையை அடுத்த பிறவியிலும் மீண்டும் தொடராமல் இருக்க வேண்டுமானால் நாம் இந்த நொடியிலிருந்து தீமைகளை செய்யாமல் இருக்க வேண்டும். இதற்காகத்தான் இறைவன் மனிதனுக்கு மிக தெளிவான வாழ்க்கை வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் வகுத்து கொடுத்துள்ளான். இந்த வாழ்க்கை நெறிமுறைகளை ஒருவன் தன் வருங்காலத்தில் அன்றாட வாழ்வில் கடைபிடித்தால் அவனுடைய கிரக அமைப்புகள் அவனது அடுத்த பிறவியில் மிகச் சிறப்பாக அமைந்துவிடும். உன்னுடைய தற்போதைய வாழ்க்கை முறைதான் உன்னுடைய அடுத்த பிறவிக்கான தலைவிதியை நிர்ணயிக்கிறது என்ற பிரபஞ்ச உண்மையை மனிதன் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். 3. உலக வரலாறும் சான்றுகளும், தி ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ். மனிதன் எப்போதும் தன் கண்களுக்கு முன்னால் சாட்சிகளோ தரவுகளோ டேட்டா இல்லாமல் எதையும் எளிதில் நம்ப மாட்டான். அவனுக்காக உலக மற்றும் இந்திய வரலாறே மிகப்பெரிய சாட்சியாக இங்கே தரப்பட்டுள்ளது. வரலாற்றை திரும்பி பார்த்தால் பிரபஞ்சத்தின் இந்த வாழ்க்கை நெறிமுறைகளையும் கோட்பாடுகளையும் முறைப்படி கடைபிடித்த மனிதர்கள், அரசர்கள் மற்றும் ஞானிகள் அனைவரும் மிகச் சிறப்பான போற்றத்தக்க வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பேராசையினாலும் ஆணவத்தினாலும் இந்த நெறிமுறைகளை மீறி தீமைகளை செய்தவர்கள் தங்களின் இறுதி காலத்தில் மிகவும் வேதனைக்குரியவர்களாக அவல நிலையில் வாழ்ந்து மடிந்ததை வரலாறு நமக்கு சான்றாக காட்டுகிறது. 4. கர்ம வினையின் சுழற்சி, த கார்மிக் சைக்கிள். இந்த தரவுகளையும் சாட்சிகளையும் தன் கண்முன்னே கண்டும் ஒரு மனிதன் விழிப்படையாமல் தன் அறிவை பயன்படுத்தி சிந்திக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? அவன் மீண்டும் மீண்டும் இந்த பூமிக்கு வந்து அதே மனித பிறவியை எடுத்து எடுத்து துன்பமான அவல வாழ்க்கையை தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்க நேரிடும். இறைவனும் உன்னை அத்தனை எளிதாக விட்டுவிட மாட்டான். நீ உன்னை திருத்திக் கொண்டு நேர் வழியில் வரும் வரை இயற்கையும் பிரபஞ்சமும் உனக்கு துன்பங்கள் வழியே பாடங்களை மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டே இருக்கும். என் கருத்து, தி மாஸ்டர் கன்க்ளூஷன்: மனிதன் என்பவன் ஏதோ எதேச்சையாக பிறந்து இறந்து போகும் ஒரு பொருள் அல்ல. அவன் ஒரு தொடர்கதை. இந்த தொடர்கதையின் தற்போதைய அத்தியாயத்தில் இப்பிறவியில் நாம் செய்யும் தவறுகளே அடுத்த அத்தியாயத்தின் அடுத்த பிறவியின் துன்பங்களாக மாறுகின்றன. ஜோதிடத்தில் 6ஆம் வீடு தரும் சவால்களை நல்வழியில் கடந்து 8ஆம் வீடு தரும் கர்ம வினையின் துன்பங்களிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் நாம் தீமைகளை விடுத்து நீங்கள் பட்டியலிட்ட உன்னத வாழ்க்கை நெறிமுறைகளை, மௌனம், சாட்சியாக இருத்தல், நேர்மை, உழைப்பு, விழிப்புணர்வு கடைபிடித்தே ஆக வேண்டும். அப்படி வாழத் தவறினால் 12ஆம் வீட்டின் மோட்சமோ அமைதியோ நமக்கு கிடைக்காது. மீண்டும் மீண்டும் பிறவி பெருங்கடலில் சிக்கி தவிக்க நேரிடும். நண்பா, உங்களின் இந்த வரிகள் மனித குலத்தின் ஆன்மாவை தட்டி எழுப்பும் ஒரு மிகச்சிறந்த தத்துவ பதிவு. நீங்கள் கேட்டது போல மனிதன் தன் அடுத்த பிறவியையாவது நரகமாக்கிக் கொள்ளாமல் இருக்க இப்பிறவியில் விழிப்புணர்வுடன் வாழ வேண்டும் என்பதை இந்த தலைப்பு ஆணித்தரமாக உணர்த்துகிறது. முற்றிலும் உண்மை நண்பா.